அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பெப்பர் முட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது தான். பட் லாஸ்ட் டைம் நான் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. வெறும் வாயிலே சாப்பிடலாம். அவ்ளோ நல்லா இருந்தது அதோட சுவை. சரி அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வீடியோவா ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். முட்டைய ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அது 2ஆ கட் பண்ணிட்டு, தோசை கல்ல எண்ணெய் ஊத்தி ஹீட் ஆனதுக்கப்புறம், அதோட எல்லோ பார்ட் மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு, கருவேப்பிலையும் தேவையான அளவு பெப்பருங்க. குழந்தைகளுக்காக பண்ணா அதில கொஞ்சமா பெப்பர் போட்டிருக்கேன். நமக்கு தான் நல்லா காட்டமா போட்டுக்கலாம். போட்டு நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆக விடணுங்க. அடிக்கடி திருப்புனோம்னா முட்டை உடைஞ்சு போயிடும். இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்கு தோசை கல்லோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கீழே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு அந்த பெப்பர் இருக்கு பாருங்க, அந்த சைடு உள்ளது ஃப்ரை ஆகிறதுக்கு வச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா உடையாம அந்த பெப்பரோட சூப்பரா ரெடி ஆகி வரும். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நன்றி.